மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 16. உங்க 2 பேருக்கும் தாத்தாவை ஞாபகம் இருக்கா? செந்தில் தன் தம்பி தங்கையிடம் கேட்டான். இல்லை என்பதாக இருவரும் தலையசைத்தார்கள். அது தாத்தாவோட ரூம் தான். அண்ணா பிறந்ததுல இருந்து தாத்தா தான் அவரை வளர்த்தாராம். தன் கூடவே வச்சுக்குவாராம். ஸோ அண்ணன் வளர்ந்ததே அந்த ரூம்ல தான். ஓஹோ, தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவரை பார்த்தாலே எங்களுக்கு எல்லாம் பயமா வரும். ஏய் அப்படின்னு அதட்டுனாருன்னா அவ்வளோதான், அப்படியே உடம்பு கடகடன்னு நடுங்கும். இப்போ சொல்லுங்க, அப்படி இருக்கிறவர் ரூமுக்கு நாங்க போயிருப்போமா? ம் என்று இருவரும் இடம்பலமாக தலையசைத்தனர். அப்போ எனக்கும் மலருக்கும் 8 வயசு, சேகர் அண்ணாவுக்கு 11 வயசு. அப்போ தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அவர் ரூமுக்குள்ள போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கு காரணம் அந்த ரூம்ல இருக்கிற மூங்கில் ஊஞ்சல் அவ்வளோ பெருசா ஸ்ட்ராங்கா அழகா இருக்கும். தாத்தாவுக்கு அப்புறம் அந்த ரூமை அண்ணன் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. தாத்தா தான் இப்போ இல்லையேன்னு ஊஞ்சலுக்கு ஆசைப்பட்டு நாங்க அங்க போகலாம்னு நினைச்சோம். அதுல வந்த வினை என்றான் சோகமாக. என்ன கிறுக்குத்தனம் பண்ணீங்க என்றாள் சாம்பவி. கரெக்டு தான், கிறுக்குத்தனம் தான். ஒழுங்கா நானும் மலரும் போயிருந்தா கூட அண்ணங்கிட்ட கேட்டுட்டு போயிருப்போம். இந்த சேகர் அண்ணன் என்ன சொல்லிச்சு தெரியுமா? செல்வா அண்ணன் தான் இப்போ இங்க இல்லையே, அண்ணன் வர லேட் ஆகும், அதுக்குள்ள நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிச்சு. அப்போ இருந்த சேகர் அண்ணனுக்கு திருட்டுத்தனம் தானா? சலித்து கொண்டான் சூர்யா. அதை கேட்டு இருவரும் திகைத்தார்கள். அப்புறம் என்ன ஆச்சு? சேகர் அண்ணன் தான் சொல்லிச்சுன்னா உங்க 2 பேருக்கும் எங்க போச்சு அறிவு என்றான் சூர்யா. டேய், சின்ன பசங்க தானேடா என்றாள் சாம்பவி. ஆமா, அப்போ எங்களுக்கு அப்படியெல்லாம் யோசிக்க தெரியல. அண்ணன் ரூமை பூட்டாதுன்னு வேற சேகர் அண்ணன் சொல்லிச்சா, அதை நம்பி 3 பேரும் அந்த ரூமுக்குள்ள போயிட்டோம். ஊஞ்சலை பார்த்ததும் 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். நேரா அங்க ஓடி மலர்கிட்ட சண்டை போட்டு முண்டி அடிச்சு நான் முதல்ல அதுல உட்காந்துட்டேன். அப்புறம் ஆளுக்கு 5 நிமிஷம்னு டீல் பேசிக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சோம். முதல்ல ஸ்லோவா தான் ஆடினேன். அப்புறமா வேகமா ஆட ஆசைப்பட்டு மலரை தள்ளிவிட சொன்னேன். அவளும் தள்ளிவிட்டா. அவ்வளோதான், அப்படியே காத்துல போற ஃபீல் செமையா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வேகமா ஆட்டடின்னு சொன்னேன். தம் கட்டி தள்ளி விட்டா பாரு. அங்க பிடிச்சது எனக்கு 7.5. என்னத்தை உடைச்சிங்க? கரெக்ட் பவி. தாத்தா அவங்க தாத்தா காலத்துல ஒரு கிராமபோன் வச்சிருந்தாரு. ரொம்ப வருஷமா ஆசையா அதை மெயின்டைன் பண்ணி வச்சிருந்திருப்பாரு போல. எங்களுக்கு என்ன தெரியும்? என் கால் பட்டு அது தெரிச்சு பறந்து போய் விழ, அதுல ஒரு பார்ட் அங்க இருந்த கண்ணாடி புக் ஷெல்ஃப்ல பட, அது சாஞ்சு கண்ணாடி உடைஞ்சு புக்ஸ் எல்லாம் வெளியில கொட்டி. அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே இருவரும் தங்கள் வாயை கை கொண்டு மூடிக்கொண்டனர். அந்நேரம் கரெக்டா அண்ணன் வந்துடுச்சு. சூப்பர், சேதாரம் ரொம்ப அதிகமோ என்றான் சூர்யா கிண்டலாக. பயங்கரம் என்றான் செந்தில் சிரித்துக்கொண்டே. வேகமாக வந்த அண்ணன் கிராமபோன் புக் ஷெல்ஃப் 2யும் இருந்த நிலைய பார்த்துட்டு என் சட்டை காலரை பிடிச்சு தரதரான்னு வெளியில இழுத்துக்கிட்டு வந்து அடி பின்னி எடுத்துருச்சு. கண்ணெல்லாம் செவந்து போய் ஐயனார் மாதிரி நின்னுச்சு. நீயே நினைச்சு பாரு, அண்ணனுக்கு அப்போ 18 வயசு, நல்லா வெடவெடன்னு வளர்ந்து வாட்ட சாட்டமா இருக்கும். எனக்கு 8 வயசு, எலி குஞ்சு மாதிரி இருப்பேன். என்னை போட்டு துவச்சு எடுத்துருச்சு. பாவமாக முகத்தை வைத்து கூறினான். இப்போது இருவரும் சிரித்தார்கள். ஒரு 5 நிமிஷம் மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம்தான் இந்த மகராசி மலருக்கு மனசு வந்துச்சு போல. அழுதுகிட்டே அண்ணன் கையை பிடிச்சிட்டு, மாமா மாமா விட்டுடு மாமா, தெரியாம பண்ணிட்டோம், இனி இப்படி பண்ண மாட்டோம், ப்ளீஸ் மாமா, அவனை விட்டுடு மாமான்னு அவ கெஞ்ச. அதுக்கப்புறம்தான் அண்ணன் மலை இறங்கிச்சு. மவராசி, இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கெஞ்ச இருந்தா கொஞ்சம் அடி கம்மியா கிடைச்சிருக்கும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தட்டு தடுமாறி எழுந்து நின்ன. இனிமேல் யாராச்சும் என் ரூம் பக்கம் வர்றதை பார்த்தேன், மிதிச்சே கொன்னுடுவேன் அப்படின்னு கத்துனதுல எங்க 2 பேருக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ உருண்டை போய் வந்துச்சு. உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு நின்னோம். ஆமா, நீங்க 2 பேர் மட்டும் மாட்டினீங்களே, சேகரண்ணன் எங்க? அதை ஏன் கேக்குற? நேரா அண்ணன் எங்க கிட்ட வந்த கேப்ல எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக திருட்டுத்தனம் பண்ண ஐடியா கொடுத்துட்டு அது எஸ்கேப் ஆகிடுச்சா? ம், ஒழுங்கா நீங்க 2 பேரும் அண்ணா கிட்ட கேட்டுட்டு போயிருந்தா கூட இதெல்லாம் பத்திரம் பார்த்து விளையாடுங்கன்னு அண்ணன் சொல்லி அனுப்பியிருக்கும். இப்ப பாரு, நீங்க பண்ண வேலையில 15 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த ரூமுக்குள்ள யாரையும் விடல. அதை விடுக்கா. ஆமா, அண்ணன் உன்னை அடிச்சதுக்கு அப்பா அம்மா எதுவும் கேட்கலையா? ஓ,
நான் அடி வாங்குறத வேடிக்கை பார்த்துட்டு அண்ணன் போனதுக்கு அப்புறம் ஏன்டா உங்க 2 பேருக்கும் இந்த திருட்டு வேலைன்னு கேட்டாங்க. அடப்பாவிங்களா! என்ற சாம்பவி அங்கே அமர்ந்து பூண்டு உரித்துக் கொண்டிருந்த அமுதாவை முறைத்தாள். நல்ல அப்பா அம்மா என்றான் சூர்யா. ஏற்கனவே செல்வம் தாத்தா இறந்ததுல ஒரு மாதிரி இருந்தான். +2 முடிச்சதும் தாத்தா இறந்ததுனால அதுக்கப்புறம் படிக்க போகாம அப்படியே பிசினஸுக்குள்ள வந்துட்டான். அதுல கோபப்பட்டு உன் பெரியப்பா வேற படிடா படிடான்னு அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவன் அந்த கடுப்புல இருந்தான். இதுல இவன் பண்ண வேலைக்கு அந்த கோபத்தை எல்லாம் சேர்த்து இவன் மேல இறக்கிட்டு போயிட்டான். நாங்க எதுக்கு வாண்டடா தலைய கொடுக்கணும்னு நாங்க 2 பேரும் புத்திசாலித்தனமா யோசிச்சு அமைதியா இருந்துட்டோம் என்றவரை சூர்யாவும் பவியும் கேவலமான பார்வை பார்த்து வைத்தார்கள். சிரித்தான் செந்தில். உண்மையிலேயே அண்ணா அப்ப ஏதோ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் யாரும் அதுகிட்ட பேசவே பயந்தோம். அது அப்படி இருக்கவும் தான் பெரியப்பா படிப்பை பத்தி பேசுறத நிறுத்தினாரு. அண்ணன் தாத்தாவுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தன் பொறுப்புல எடுத்துக்கிச்சு. அப்புறம் யாரும் எதுவும் சொல்லல. அது பாட்டின் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கும். அப்புறம் செல்வ அண்ணன் எப்போ உன்கிட்ட பேசிச்சு? சாரி ஏதாச்சும் கேட்டுச்சா? உரக்க சிரித்தார் அமுதா. யாரு? அவனா? இவனா அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கல. அவன் அடிச்சதுக்கு இவன் உடம்பெல்லாம் செவந்து கண்ணி போய் அப்படி இருந்துச்சு. ஒத்தடம் கொடுத்து மருந்து வச்சுன்னு அதை சரி பண்ணோம். எல்லாம் ஃபுல்லா சரியாகவே 10 நாளைக்கு மேல ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சாரே தான் அவன்கிட்ட போய் சாரி கேட்டாரு. இருவரும் தன் அண்ணனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அண்ணனுக்கு தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். அவரோட திங்ஸ் அவர் யூஸ் பண்ணதுன்னு சென்டிமெண்ட் இருக்கும் இல்ல, அது தெரியாம நாங்க விளையாடி அதை உடைச்சு இன்னும் அந்த கிராமபோன் மட்டும் சரி பண்ணவே முடியல. அப்படியே தான் வச்சிருக்கா அண்ணன். நான் பண்ணது தப்பு தானே. அதான் ஒரு நாள் அண்ணன் கிட்ட போய் நின்னேன். நிமிர்ந்து என்ன பார்த்துச்சு. என்னடா அப்படின்னு கேட்டுச்சு. நான் பண்ணது தப்பு தான் அண்ணா, சாரின்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துச்சு. கொஞ்சமா சிரிச்ச மாதிரி என்ன பார்த்து வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. கிட்ட ஓடி போனேன். தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு என் கன்னத்துல முத்தம் வச்சுது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே என்ன ரொம்ப நேரம் மடியில வச்சுட்டே வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. நான் அண்ணனையே வச்ச கண் வாங்காம பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணன் என்ன செய்யுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சேன் சொல்லிவிட்டு சின்னதாக புன்னகைத்தான் செந்தில். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் அடிக்கடி அண்ணன் பக்கத்துல போய் நிப்பேன். எதுவும் பேசாம தூக்கி மடியில வச்சுக்கும். அண்ணன் என்னெல்லாம் பேசுது என்ன செய்யுது எல்லாத்தையும் கவனிப்பேன். அப்படியே எனக்கும் ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் வளர்ந்ததும் பக்கத்துல உட்கார வச்சுக்கும். அப்படியே என்னவோ அண்ணன் கிட்ட நான் க்ளோஸ் ஆகிட்டேன். அண்ணனும் என்கிட்ட கொஞ்சம் உரிமை எடுத்து பேசும். அவன் முகத்தில் அவ்வளவு பெருமை. அதுக்கப்புறம் ஒரு நாள் தோணுச்சு, அப்பப்போ அண்ணன் பக்கத்துல இருக்கிறதுக்கே அண்ணனை அவ்வளோ பிடிக்குதே. அண்ணனுக்கு ஒண்ணுனா எனக்கு எவ்வளோ கோபம் வரும். அண்ணனுக்கும் அதே மாதிரி தானே. தாத்தா கையிலேயே வளர்ந்துச்சு. அவரோட பொருளை உடைச்சா அவ்வளோ கோபம்தான் வரும்னு புரிஞ்சுது. கரெக்டு தான். தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொன்னேன்ல. ஆனா அண்ணா கிட்ட மட்டும் எப்பவும் கொஞ்சி பேசுவாரு. எங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்கும். செல்வம் அப்படின்னு அவர் கூப்பிடுறதுலயே அவ்வளோ பாசம் இருக்கும். ஓஹோ! இப்போ அண்ணன் செந்திலு அப்படின்னு கூப்பிடுறதுல இருக்கிற மாதிரியா? கண்ணடித்து கேட்டாள் சாம்பவி. சிறு வெட்க புன்னகையோடு ஆமாம் என்பதைப் போல் தலையசைத்தான். எங்களுக்கும் கூட அப்பப்போ பொறாமையாதான் இருக்கும் என்றான் சூர்யா. விழி விரித்த அவன் ஆச்சரியமாக பார்க்க, வேணும்னா அம்மா கிட்ட கேளேன். எப்போ சாப்பிட்டு கிளம்பும் போதும் செந்தில் சாப்பிட்டானா சித்தின்னு கேட்கும். நாங்க இங்க இருந்தா எங்களை கேட்கும். இல்லைன்னா எங்களை பத்தியெல்லாம் கேட்காது. ஆமாவா இல்லையான்னு அம்மா கிட்டேயே கேளு என்றான் சூர்யா. அவன் ஆர்வமாக அமுதாவை பார்க்க அவர் புன்னகைத்தார். செந்திலின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். அப்போது அவன் செல்போன் ஒலிக்க எடுத்து பார்த்தான். அவன் முகம் இன்னும் மலர்ந்தது. அழைப்பை ஏற்று அண்ணா என்றான் உற்சாகமாக. அந்த பக்கத்தில் செல்வம் என்ன கூறினானோ, சரிண்ணா சரிண்ணா என்றவனின் ஸ்ருதி உள்ளே போயிருந்தது. அவன் முகமும் மாறிவிட்டிருந்தது. செல்வம் கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.